ஹலோ, வெல்கம் டு மாம் ஆஃப் பிரணீத் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, திண்டுக்கல் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியான சீரக சம்பாவை நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெரிட்டேஜ் பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பிரியாணி செய்யறதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, எல்லாமே இது ஸ்பைஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்டார் ஆனிஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பிரியாணி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சினமன் எடுத்துக்கலாம், பட்டைன்னு சொல்லுவாங்க, அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து கம்மியாக போட்டால் மாதிரி தெரியும். பாருங்கள், நான் போடுறேன், நான் சொன்ன அளவு தான் போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே ஒன்றா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஒரு ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க மிக்சியில் போட்டு நான் எடுக்கிறேன். இப்போது இது வந்து ரொம்ப நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அங்கங்கே இதுவாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ வாங்க பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிச்சன். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கெசரோல் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ அந்த பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 2 பிரியாணி லீஃப் போட்டுக்கிட்டேன். நான் வேறு எந்த ஸ்பைசஸும் போடல, ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் ஒன்று நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 4 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா வதக்கலாம். கொஞ்சம் வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி இதில் நம்ம எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட புதினா இல்லை, உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட உள்ள வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட், பீன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு மறுபடியும் நல்லா வந்து வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் சுட தண்ணியில் ஊற வச்சுக்கிட்ட சோயா சங்க்ஸையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடருக்கு பார்த்திங்களா, பிரியாணி பவுடர், அதையும் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அளவு வந்து நான் சொல்கிற பாருங்கள், 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. இதுதான் இந்த அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த மசாலாவும் கிடையாது. நல்லா கொதி வந்த பிறகு அரிசி போட்டுக்கலாம். அதுவும் அரிசியும் நல்லா கொதித்த பிறகு இதுதான் வந்து கரெக்டான தம் பிரியாணி போடுற ஒரு பதம். அதாவது வாட்டரும் ரைஸும் வந்து சேம் லெவலில் இருக்கணும். ஸோ இந்த லெவல் வரும்போது நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, மேலே வந்து நான் நல்லா வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் அங்கே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி போட்டுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரியே போடுங்க. இந்த ஸ்டேஜில் போட்டதுக்கப்புறமா பாருங்கள், இப்போது எனக்கு அதுலேருந்து வரல, அதனால் நான் ஸ்பூனில் வந்து போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டை மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு தோசை கல் மேலே நான் வச்சுட்டேன். அதாவது இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிம்மில் இருக்கணும். இதே மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நல்லா தம் ஆகட்டும். ஸோ மீன்வைல் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருக்குது கழுவுறதுக்கு. ஸோ அதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் இப்படி தானா? அதாவது குக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நடுவில் ஏதாச்சும் ஒரு கேப் கிடச்சா க்ளீன்லாம் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒர்க் பார்ப்பீங்களா? நான் எப்போவுமே இப்படி தான் மொத்தமாக சேர்த்து வச்சு நான் எதுவும் வாஷ் பண்ண மாட்டேன். அப்பப்போ இருக்கிறத அப்பப்போ வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கிச்சனும் பார்க்க கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் எதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்போது நமக்கு க்ளீனாக இருந்தால் தானே பண்ண முடியும். அதனால தான் நானும் அப்பப்போ சேர்கிற பாத்திரத்தை அப்பப்போ கழுவிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் கிளாஸ் ஜார்ஸ் இருந்தது, அதுவும் நல்லா நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் காய வைக்கணும். அதையும் கழுவி எடுத்தாச்சு. ஸோ அதை முடித்ததுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் அங்கங்கே கொஞ்சம் செதறின வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணால் தான் என்னமோ எனக்கு கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி தோணுது.
ஸோ அதையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த கழுவி வச்ச கிளாஸ் ஜார்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வெயிலில் வச்சிடலாம் கொஞ்ச நேரம். அதையும் வச்சுட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிட்ருக்கும். பார்த்திங்களா, தம்லேருந்து நான் எடுத்துட்டேன். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப செமையாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது, குழையவே இல்லை. ஒவ்வொரு அரிசியும் உதிரி உதிரியாக வந்திருக்கு. அப்படியே சூடாக இருக்கும் போதே நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் சிக்கன் இல்லை மட்டனில் செஞ்சு பாருங்கள். இதே ப்ரொசீஜர் தான். அப்படியே எக்ஸாக்டாக திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி மாதிரியே வரும். இப்போ பிளேட்டிங் நான் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு என்ன பேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காவும் வெள்ளரிக்காய் பச்சடியும் நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இது வந்து இன்றைக்கி இதுதான் சிம்பிளான லன்ச். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு